ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் நீ. ஐயோ, என்னங்க இது கோலம்? வெளியே போனா இப்படியா குடிச்சிட்டு வருது? இலக்கியா, நீயாம்மா? பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்டம்மா. சரிங்கம்மா, முதல்ல இவரை உள்ள கூட்டிட்டு போலாம். பிசினஸ் பிசினஸ்னு வெளியே போறாருமா. ஆனா வீட்டுக்கு வரும்போது இப்படி வராரு. ஏங்க எல்லாரையும் தொந்தரவு பண்றீங்க? அம்மா, இப்ப என்ன பேசினாலும் இவருக்கு புரியாதுமா. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, நீ எங்கம்மா பார்த்த இவர? நான் ஸ்கூல் வேலை முடிச்சு வந்துட்டு இருந்தேன். அப்ப சார் போதையில ஒரு ஆட்டோவை அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. சூட்கேஸ்ல வேற பணம் நிறைய இருந்துச்சு. அதான் தனியா விட பயமா இருந்துச்சுமா. அதான் இவரை கூட்டிட்டு வந்துட்டேன். கார் இப்ப அங்கேதான் நிக்குது. சாவி வந்து சாரோட கோட் பாக்கெட்ல இருக்கு. டிரைவர் யாரையாவது அனுப்பி வண்டியை எடுத்துக்கோங்கம்மா. கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ்மா. வாங்க போலாம். எங்க? வாங்க. பாத்து சார், பாத்து பாத்து மெல்ல. சார் பாத்து. வாங்க உட்காருங்க. இல்ல, நானு இந்த பெட்ல படுத்துக்கிறேன். உள்ள போய் படுங்க. இல்ல, குட் நைட். ஐயோ சார். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சார் நல்லா தானே இருந்தாரு, ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டாரு? அதை ஏமா கேக்குற? என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பன்னு அடம் பிடிச்சா. அந்த பையன் தனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இவரு வேற மாப்பிளையை ரெடி பண்ணாரு. இவரு ரெடி பண்ண மாப்பிளையை கல்யாணம் பண்ணிக்க அவ ஒத்துக்கல. 6 மாசமா வீட்டுல இதே பிரச்சனை தான் ஓடுது. அந்த கவலையில தாம்மா இவர் இப்படி இருக்காரு. அவர் எப்படி இருந்தவரு இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குமா. அம்மா, பெட்டியில பணம்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நீ பார்த்ததுனால பிரச்சனை இல்லாம போச்சு. வேற யாராவது பார்த்திருந்தாங்கன்னா இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் இலக்கியா. ஒரு நிமிஷம்மா. ஐயோ, இந்தா, இத செலவுக்கு வச்சுக்கோ. வேண்டாம்மா. ஐயோ, இந்தாம்மா. வேண்டாம்மா, வேண்டான்னு இத சொல்றேன். குடிமா. வேண்டாம். சாந்தா, நான் ஏற்கனவே கொடுத்தேன், வேணான்னு சொல்லிருச்சு. நீ குடு குடு. இலக்கியா, ஏன் வேண்டான்னு சொல்ற? இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். அன்னைக்கு நீ ரத்தம் கொடுத்து என்னை காப்பாத்தினப்பவும் நீ பணம் வாங்கிக்கவே இல்லை. இப்பவாது வாங்கிக்கோம்மா. இல்லம்மா, நான் எதையும் எதிர்பார்த்து செய்யல. முதல்ல நீங்க பணத்தை உள்ள வைங்க. என்ன பொண்ணுமா நீ? செஞ்ச உதவிக்கு கூட பலனை எதிர்பார்க்க மாட்டேங்கிற. சரி வாம்மா, சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ, பரவாயில்லம்மா. என் ஹஸ்பண்ட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் கிளம்புறேன். இலக்கியா, நீ ஏதாவது ஒரு வகையில எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. பதிலுக்கு பணத்தை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிற. இத பாருமா, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எங்க கிட்ட கேளு, நாங்க செய்யறோம். சரிங்கம்மா, நான் வரேன். சரிம்மா. சார பாத்துக்கோங்க. சரி. அம்மா. என்ன என்ன இலக்கியா? அம்மா, இல்ல, நீங்க உதவின்னு சொன்னதும் எனக்கு ஒன்னே ஒன்னு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. அதுவும் நீங்க விருப்பப்பட்டா. என்னம்மா இது? எதுக்கு இப்படி தயங்குற? என்ன உதவி வேணாலும் கேளு. அது இல்லம்மா, என் ஹஸ்பண்ட் புதுசா ஒரு பிசினஸ் பண்றதுக்காக லோனுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. பேங்க்ல ஷூரிட்டி கேக்குறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சும்மா, யாருமே ஷூரிட்டி கையெழுத்து போடவே மாட்டேங்கிறாங்க. நீங்க ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இது என்னம்மா கேள்வி? கண்டிப்பா செய்யறோம். என் லைஃபுக்கு கேரண்டி கொடுத்தவ நீ. நான் உனக்கு ஷூரிட்டி போட மாட்டேனா? உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கியே, அதுவே எங்களுக்கு சந்தோஷமா. நிச்சயம் ஹெல்ப் பண்றோம். ரொம்ப சந்தோஷம்மா.
கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டீங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இலக்கியா, நீ கொடுத்த ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. அப்போ உன்னோட உதவுற குணம் எனக்கும் வந்திருக்கும்ல. இதுல எந்த ஆச்சரியமும் இல்லையே. அம்மா, உன் ஹஸ்பண்ட் யாரு? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கௌதம் என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல? ஆமா, அது பெரிய கம்பெனியாச்சே. அம்மா, அந்த கம்பெனியோட எம்டியா இருந்தவர் தான் என் ஹஸ்பண்ட் கௌதம். அவரா? அவரை நான் பார்த்ததே இல்லையே. ஆனா அந்த ஃபீல்டுல நம்பர் 1 பிசினஸ் மேன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பாரு. அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ரொம்ப பெரிய இடமாச்சு அவரு. ஏம்மா, அவ்வளோ பெரிய ஆளுக்கு யாரும் ஷூரிட்டி கொடுக்கல? நீ வேற ஏதோ ஸ்கூல்ல வேலைக்கு போறேன்னு சொல்ற. எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அவர் நம்பர் 1 பிசினஸ் மேன் தான். ஆனா இப்ப அந்த ஸ்தானத்தை தற்காலிகமா அவர் விட்டுட்டாரு. விட்டுட்டாரா? என்னம்மா சொல்ற? அது என்ன நடந்துச்சுன்னா, என்னம்மா, நல்லவங்களுக்கு கடவுள் இவ்வளோ சோதனை கொடுக்கறாரு. கௌதம் ரொம்ப திறமைசாலி. ம், ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், அவர் பிசினஸ் பண்ணி பழையபடி நல்ல நிலைமைக்கு வந்துருவாரு. ம். ஆனா வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. நீ ஏம்மா கவலைப்படுற? நாங்க இருக்கோம். ம். இவ்வளோ வசதியா வாழ்ந்த பொண்ணு ஸ்கூல்ல ஆயம்மா வேலை பார்க்கறேன்னு சொல்றியே, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. இத பாரு, நாளைக்கே நீ கௌதம என் வீட்டுக்கார வந்து பார்க்க சொல்லு. நானும் இவர்கிட்ட பேசுறேன். பேங்க் லோனுக்கு ஷூரிட்டி கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. ம். கேட்ட உடனே இவ்ளோ பெரிய உதவிக்கு சம்மதிச்சிருக்கீங்க. நாளைக்கே அவரை வந்து பார்க்க சொல்றேன். சரி இலக்கியா. ஓகேம்மா, அப்போ நான் வரேன். ம், சரிம்மா. இலக்கியா, நான் வேணா வந்து டிராப் பண்ணட்டுமா? ஐயோ இல்ல சார், நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். பார்த்து சாரை போ. பாத்துக்கோங்கம்மா. ம். என்ன மகேஷ் கால் பண்றா? ச்சே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பிசினஸ்மேன் கௌதமையே புத்திசாலித்தனமா ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிட்டேன். ஆனா இந்த மகேஷ் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சொல்லு. என்னத்த சொல்றது? இந்த மாசம் ஹவுசிங் லோன் கட்டுறதுக்கு எனக்கு பணம் கொஞ்சம் அவசரமா வேணும். ஏய், என்னடா கடன் கொடுத்த பேங்க் ஆபீசர் மாதிரி பேசுற? இத பாருமா, நான் கடன் கேட்கல, நீ தான் என்கிட்ட கடன் பட்டிருக்க. பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல? ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.